இது மாணிக்கவாசகரின் 8ஆம் திருமுறையான திருவாசகப் பாடல் குறித்த ஒரு சுருக்கமான பார்வை. சோழ நாட்டு சிதம்பரத்துல சிவபெருமானுக்கு திருமுழுக்காட்ட வாசனை மிகுந்த தங்கச் சுண்ணப்பொடியை இடிக்கிற பிரம்மாண்டமான திருவிழாவையும் அந்த பக்தியோட உற்சாகத்தையும் தான் நாம இப்ப பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஐபி விருந்தினர் வந்தாலே நம்ம என்னவெல்லாம் பண்ணுவோம்? அதை விட பல மடங்கு பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு விழாவை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. முதல்ல இந்த விழாவோட அலங்கார ஏற்பாடுகள், முத்துமாலைகள், அழகான பூமாலைகள், முளைப்பாலிகை குடம், நறுமணம் வீசும் தூபம், அப்புறம் மங்களகரமான தீபம்னு எல்லாம் வச்சு இறைவனை வரவேற்க ரொம்ப தடபுடலா தயாராகிறாங்க. சரி, அலங்காரங்கள் எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வரவேற்க போற அந்த சிறப்பு அழைப்பாளர்கள் யாருன்னு பாப்போமா? இரண்டாவதா தெய்வங்களின் அணிவகுப்பு. இந்த பிரம்மாண்ட வரவேற்புல மனிதர்கள் மட்டுமில்ல, பெண் தெய்வங்களும் பங்கேற்கிறாங்க. சக்தி, சோமி, பூமாதேவி, சரஸ்வதி இவங்க எல்லாம் இறைவனுக்கு பல்லாண்டு பாட வராங்க. அதே மாதிரி சித்தி, கௌரி, பார்வதி, கங்கை இவங்கெல்லாம் கவரி வீச அழைக்கப்படுறாங்க. இத்தனை தெய்வங்களும் பக்தர்களும் ஒன்னு கூடி அடுத்து என்ன பிரதான வேலையை செய்ய போறாங்க? இறுதியா பொற்சுண்ணம் இடித்தல். பூக்கள் சூடிய நீண்ட சடையா கொண்ட திருவையாற்று இறைவனான எம்கோனும் அவரோட தேவியும் நேர்ல வந்து தங்களை ஆட்கொள்ளணும்னு வேண்டி வடுவகிர்ந்த மாங்காய் மாதிரி அழகான கண்களை உடைய பெண்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடிக்கிட்டே இந்த பொற்சுண்ணம் இடிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான கேள்வி வரலாம். பிரம்மாண்டமான பெண் தெய்வங்கள்லாம் ஒன்னு கூடி சுண்ணம் இடிக்கிற ஒரு சாதாரண வேலையை ஏன் செய்யணும்? இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் சமம், நாம செய்யற தொண்டுதான் சிறந்தது அப்படிங்கறத தானே இது நமக்கு உணர்த்துது. ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த பாடல் சிவபெருமான வரவேற்க தேவர்கள், தொண்டர்கள், பெண்கள்னு யாருமே எந்தவித பேதமும் இல்லாம ஒன்றிணைந்து ஆடல் பாடலோடு கொண்டாடுற ஒரு அற்புதமான பக்தி திருவிழாவா அமையுது. நல் தாமம் பூமாலை தூக்கி முளை குடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைமின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்மின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆடப் பொற்சுண்ணம் இடித்தும் நாமே பூயியல் வார்சடை எம்பிராக்கு பொன் திரு சுண்ணம் இடிக்க வேண்டும். மாவின் வடுவகிரன்ன கண்ணீர் வம்மிங்கள் வந்து உடன் பாடுமிங்கள் கூவுமின் தொண்டர் புறம் நிலாவே குனிமின் தொழுமின் எம் கோன் எம் கூத்தன் தேவியும் தானும் வந்து எம்மையாள செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே சுந்தர நீரு அணிந்து மெழுகி தூய பொன் சிந்தி நிதி பரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழில் சுடர் வைத்து கொடியெடுமின் அந்தர் கோநயன் தன் பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை எம்தரமாள் உமையாள் கொழுநர்க்கு ஏய்ந்த போர் சுண்ணம் இடித்தும் நாமே காசு அணிமின்கள் உலக்கையெல்லாம் காம்பு அணிமின்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசம் எல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று
பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. அருகு எடுப்பாரையனும் அறியும் அன்றி மற்று இந்திரனோடு அமரர் நறுமுறு தேவட்கணங்கள் எல்லாம் நம்பில் பின்பு அல்லது எடுக்க ஒட்டோம். செறிவு உடை மும்மதில் எய்தவில்லை திரு ஏகம்பன் செம்பொன் கோயில் பாடி முறுவல் செவ்வாயினி முக்கணப்பற்கு ஆடு பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. உலக்கை பல ஓச்சுவார் தெரியர் உலகம் எலாம் உரல் போதாது என்றே கலக்காடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாது என்றே நலக்கடியோமையாண்டு கொண்டு நாள் மலர்பாதங்கள் சூடத் தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. சூடகம் தோள்வழி ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் குழாம் எழுந்து ஆர்ப்ப ஆர்ப்ப நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடகம் மெலடியார்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடகமாமலை அன்ன கோவுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. வாழ்த்தடங்கண் மடமங்கை நல்லி வரிவளையாட்பாவன் கொங்கை பொங்க தோள் திருவுண்டம் துதைது இளங்கச் சோத்து எம்பிரா என்று சொல்லி சொல்லி நாள் கொண்ட நாள் வளர்பாதம் காட்டி நாயின் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. பெண்கள் எல்லோரும் சேர்ந்து சிவபெருமானுக்காக வாசனை பொடிகளை இடிக்கிற ஒரு சாதாரண அன்றாட வேலைய எப்படி ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவமாக, அதாவது ஒரு தியானமாகவே மாற்றலாம் அப்படிங்கறத இந்த பாடல்கள் ரொம்பவே அழகா விவரிக்கின்றன. இதுல இருக்கிற அந்த பிரபஞ்ச அளவிலான கற்பனைய பாப்போம். இந்த பாடல்கள் சாதாரண உரலையோ உலக்கையோயோ பத்தி பேசல. இந்த பூமியையே உரலாகவும் புராணங்கள்ல சொல்ற பிரம்மாண்டமான மேருமலையையே உலக்கையாகவும் உருவகப்படுத்துது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீட்டு சமையலறையில இருந்துட்டு ஒரே நொடியில ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையுமே உற்று நோக்கிற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான பார்வை இல்லையா? இரண்டாவதாக, உடலும் உள்ளமும் இணைகின்ற ஒரு தியான நிலை. அந்த பெண்கள் பொடியை இடிக்கும் போது அவங்க கால்கள்ல சிலம்புகள் ஒலிக்குது, கூந்தல் அசையுது. அதே சமயம் அவங்க மனசும் சிவபெருமானோடு சேர்ந்து ஆனந்தமா நடனமாடுது. ரொம்ப சலிப்படைய செய்யற ஒரு உடல் உழைப்பு கூட எப்படி இவ்ளோ ஆழமான தியானமா மாற முடியும்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான பதில நம்ம இங்க தெளிவா பார்க்க முடியுது. இறுதியாக, இறைவனின் இனிமையும் நெருக்கமும். பொதுவா கடவுள்னாலே நாம கொஞ்சம் பயபக்தியோட தள்ளியே நிப்போம், சரியா? ஆனா இங்க சிவபெருமானை எட்ட முடியாத தூரத்துல பார்க்காம தெளிந்த கரும்புச்சாறாகவும் தேனாகவும் நம்ம மனசுக்குள்ளேயே இனிக்கிற ஒரு நெருக்கமான சுவையா இந்த பாடல்கள் ரொம்ப அழகா கொண்டாடுது. சுருக்கமா சொல்லணும்னா, பக்தியும் காதலும் ஒன்றிணையும் போது நம்ம அன்றாடத்தின் ஒரு சாதாரண வேலை கூட எப்படி ஒரு மாபெரும் பிரபஞ்ச கொண்டாட்டமா மாறுது அப்படிங்கிறது தான் இதோட முழு சாரம். வையகமெல்லாம் முரலது ஆக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்ச நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவழி பாடி பாடி செம்பொன் உலக்கை வலக்கை பற்றி ஐயன் அணித்தில்லை வாணனுக்கே ஆடப் பொற்சுண்ணம் இடித்தும் நாமே. முத்து அணி கொங்கைகள் ஆட ஆட மொய்க்குழல் வந்து இனமாட ஆட சித்தம் சிவனொடுமாட ஆட செம்கயல் கண் பனியாட ஆட பித்து எம்பிரானொடுமாட ஆட பிறவி பிறரொடுமாட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்சுண்ணம் இடித்தும் நாமே.
அவளம் துடிப்ப பாடுமின் நம் தம்மை ஆண்ட ஆறும் பணி கொண்ட வண்ணமும் பாடி பாடி தேடுமின் எம் பெருமானை தேடி சித்தம் களிப்ப திகைத்து தேறி ஆடுமின் நம்பலத்து ஆடினானுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தும் நாமே மையமர் கண்டனை வான நாடர் மருந்தினை மாணிக்க கூத்தன் தன்னை ஐயனை ஐயர் பிரானை நம்மை அகப்படுத்து ஆட்கொண்டு அருமை காட்டும் பொய்யர்த்தம் பொய்யனை மெய்யர் மெய்யை போது அரிக்கண்யினை பொன் தொடித்தோரு பையரவு அன்குல் மடந்தை நல்லீர் பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே மின்னிடை செம்துவர் வாய்க்கருங்கண் வெள்நகை பண்ணமரும் என் மொழியீர் என்னுடையாரமுது எங்கள் அப்பன் எம்பெருமானிமவான் மகட்கு தன்னுடை கேள்வன் மகன் தகப்பன் தமையன் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூண்முலை மங்கை நல்லீர் பொன் திருச்சின்னம் இடித்தும் நாமே சங்கம் மரற்ற சிலம்பு ஒலிப்ப தாழ்புழ சூழ் கருமாலையாட செம்கனிவாய் இதழும் துடிப்பச் சேயிழையீர் சிவலோகம் பாடி கங்கை இறைப்பாரா இறைக்கும் கற்றை சடைமுடியான் கழற்கே பொங்கிய காதலி பொங்கை பொங்க பொன் திருச்சுன்னம் இடித்தும் நாமே ஞான கரும்பின் தெடியை பாகை நாடைக்கு அறிய நலத்தை நந்தா தேனை பழுச்சுவையாயினானை சித்தம் புகுந்து தித்திக்க வல்ல கோணை பிறப்பு அரித்து ஆண்டு கொண்ட கூத்தனை நாத்தழும்பு ஏற வாழ்த்தி பானல் தடம் கண்மடந்தை நல்லீர் பாடி பொற்சுண்ணம் இடித்தும் நாமே சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய வாசனைப் பொடியை இடிக்கிற ரொம்ப சாதாரண ஒரு அன்றாட வேலைக்குள்ள பிரபஞ்சத்தோட மாபெரும் தத்துவங்களை எப்படி இவ்வளவு அழகா புகுத்த முடியும்னு இந்த பாடல்கள் நமக்கு காட்டுது. முதலாவதாக சிவனோட பெரும் வீரச் செயல்களையும் அவரோட கருணையையும் தான் அதுல பார்க்க போறோம். உலகத்தை காப்பாத்த கொடிய விஷத்தை குடிச்சது யமனே உதைச்சது மாதிரியான கதைகள் இதுல இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண பொடி இடிக்கிற வேலையை செய்யும்போது கூட இறைவனோட வீரத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் நம்மால தியானிக்க முடியுங்கிறது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லையா? அடுத்து இரண்டாவதாக அவரோட தோற்றத்துக்கும் அடையாளங்களுக்கும் வருவோம். கொன்றை மலர், பிறைச்சந்திரன், சூலம், ஆடும் பாம்பு இதெல்லாம் சும்மா வெறும் அலங்காரம்னு நினைச்சிடாதீங்க. இயற்கையாவே எதிரிகளான பிறையும் பாம்பும் ஒன்னா இருக்கிறது பல முரண்பாடுகளை தன்னுள் அடக்கிய இந்த பிரபஞ்ச இயக்கத்தோட ஒரு அற்புதமான குறியீடுனே சொல்லலாம். இறுதியாக இந்த அடையாளங்களை எல்லாம் தாண்டி ஒரு முழுமையான தத்துவத்துக்கு வர்றோம். இறைவன் ஒளியும் இருளுமா, இன்பமும் துன்பமா, மெய்யும் பொய்யா எல்லாத்துலயும் நிறைஞ்சிருக்கார். உலகத்தை எப்பவுமே நல்லது கெட்டதுன்னு ரெண்டா பிரிச்சு பார்க்கிற நமக்கு நாணயத்தின் இரு பக்கங்கள் மாதிரி எல்லாத்துலயும் ஈசனே இருக்கார் அப்படிங்கிற இந்த பார்வை நிஜமாவே ஒரு மிகப்பெரிய திறவுகோள். சுருக்கமா சொல்லணும்னா இறைவனோட வீர பெருமைகள், அடையாளங்கள், அப்புறம் அவர் எல்லாமும் ஆக இருக்கிற அந்த பிரபஞ்ச தத்துவத்தை பொடியிடிக்கிற ஒரு எளிய செயலோட சேர்த்து இந்த பாடல்கள் நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. அடுத்த முறை நீங்க ஏதாவது ஒரு சாதாரண வேலை செய்யும்போது கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த எளிய செயலுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச தத்துவம் கண்டிப்பா ஒளிஞ்சிருக்கலாம். ஆவகை நாமும் வந்து அன்பர்த்தம்மோடு ஆட்சையும் வண்ணங்கள் பாடிவின்மேல் தேவர் கனாவிலும் கண்டு அறியா செம்மலர் பாதங்கள் காட்டும் செல்வ சேவகம் ஏந்திய வெல்கொடியான் சிவபெருமான் புறம் செற்ற கொற்ற சேவகன் நாமங்கள் பாடி பாடி செம்பொன் செய் சுண்ணம் இடித்தும் நாமே தேனகம் மாமலர் கொன்றை பாடி சிவபுரம் பாடி திருச்சடை மேலே வானகம் மதிப்பிழ
பிள்ளை பாடி மால்விடை பாடி வலக்கை ஏந்தும் ஊனகம்மா மழுசூலம் பாடி உம்பரும் இம்பரும் உய்ய அன்று ஓனகமாக நஞ்சு உண்டல் பாடி பொன்திரு சுண்ணம் இடித்தும் நாமே அயன்தலை கொண்டு சென்று ஆடல் பாடி அருக்கன் எயிறு பறித்தல் பாடி கயம் தனை கொன்று உரி போர்த்தல் பாடி காலனை காலால் உதைத்தல் பாடி எய்தன முப்புறம் எய்தல் பாடி ஏழை அடியோமை ஆண்டு கொண்ட நயம் தனை பாடி நின்று ஆடி ஆடினாதற்கு சுண்ணம் இடித்தும் நாமே வட்டமலர் கொன்றை மாலை பாடி மத்தமும் பாடி மதியும் பாடி சிட்டர்கள் வாழும் தென்தில்லை பாடி சிற்றம்பலத்து எங்கள் செல்வம் பாடி கட்டிய மாசுன கச்சை பாடி கங்கணம் பாடி கவித்த கைமே இட்டு நின்று ஆடும் அரவம் பாடி ஈசற்கு சுண்ணம் இடித்தும் நாமே வேதம் வேள்வியும் ஆயினார்க்கு மெய்மையும் பொய்மையும் ஆயினார்க்கு சோதியுமா